இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் வந்த ஒருவரையும் வாழ்த்துகிறேன் மற்றும் ஊடகம் வாயிலாக இணைகிற நண்பர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தெய்வம் மாத்திரமே மகிமைப்படுவாராக. நண்பர்களே, கிறிஸ்மஸை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் இல்லையா? அடுத்த மாதம் ஒரு 46 நாள் சரியாக சொல்ல போகிறேன். 9ஆம் தேதி 46 நாள் இருக்கிறது, கிறிஸ்மஸ் வந்துவிடுகிறது. ஆனால் இன்றைக்கான செய்தி அதுவும் இல்லை. அதற்கு முன்பாக ஒரு சின்ன காரியம் நடந்தது. அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வசனத்துக்கு நாம் போகலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளுடைய பழைய பாட்டை பார்த்தீங்கன்னா மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் கடைசியாக இருக்கும். மத்தேயுடைய சுவிசேஷம் முதல் தான் சேர்ந்தது. இதில் என்ன கவனித்தீர்கள் என்றால், ஒரு பேப்பர் தான் கேப் நம்மளுடைய பைபிள். ஆனால் அந்த 2 புஸ்தகத்திற்கும் நடுவில் 400 ஆண்டு கால வழி வேதனை அநேக இது சரித்திரத்தில் பங்கிருக்கிறது. என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்து வருவதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் அநேக காரியங்களை அவங்க ஜனத்தோட பேசிட்டு இருந்தார். தீர்க்கதரிசி அனுப்பி பேசினார். எதுவும் கேட்காம அவர்கள் வாழ்க்கைக்கும் நடக்கிறபடி நடந்தார்கள். தேவனானவர் மௌனம் என்றார். 400 ஆண்டுகள் மௌனம். எல்லாம் நினைத்தார்கள், எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள். அதை தமிழில் சில வேதத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இருண்ட காலம் என்று மொழிபெயர்க்கிறார்கள். ஆங்கிலத்தில் இன்டர்டெஸ்டிமெண்டல் பீரியட் என்று சொல்வார்கள். இல்லை என்றால் the days between the testaments. அந்த 2 புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் நடுவில் நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. 400 ஆண்டுகளான மௌனம். மௌனம் என்றால் தேவனுடைய மௌனம். தீர்க்கதரிசி கொடுக்கப்படவில்லை, தேவனுடைய வார்த்தை கேட்கப்படவில்லை, மௌனமாய் காணப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார், எரேமியா இருந்தார், எசேக்கியேல் இருந்தார், அநேக மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருந்தார், எலியா, எலிசா எல்லாம் போய் ஆண்டவர் மௌனம் என்றார். 400 ஆண்டுகள் ஒரு வாழ்க்கையில் வலியும் வேதனையும் கடந்து சென்றார்கள். தேவனுடைய சத்தமும் கேட்கப்படவில்லை. ஒரு கட்டத்தில் அவர்கள் பாவத்தை எல்லாம் நினைத்து ஒருவேளை தேவன் மறந்து விட்டார்கள் என்று நினைத்தார்கள். மற்றவர்கள் நினைத்தார்கள் தேவன் நம்மை கைவிட்டு விட்டார்கள் என்று நினைத்தார்கள். சிறு குழந்தைகள்லாம் யோசித்து தோன்றும், ஒருவேளை நமக்கு முன்னாலாம் சொன்னாங்க தேவனாகிய கர்த்தர் இப்படிலாம் பேசினாரு, இப்படிலாம் அற்புதம் செய்தார் என்று சொன்னார்கள். நமது காலத்தில் ஒரு சத்தமும் கேட்கப்படவில்லையே என்று நினைத்திருக்கக்கூடும். தேவன் துன்மார்க்கருடைய கையில் அவரை ஒப்பு கொடுத்ததின் காரணமாக அநேக ராஜ்யங்கள் எழுப்பினது, அநேக ராஜ்யங்கள் வீழ்ந்தது. மேதிய பெர்சிய ராஜ்யம் எழுந்தது, கிரேக்க சாம்ராஜ்யம் எழுந்தது, அதைத் தொடர்ந்து ரோம சாம்ராஜ்யம் எழுந்தது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. 400 ஆண்டுகளில் நடந்து கொண்டிருக்கிற காரியம். அநேக வேதனைகளில் கடந்து சென்றார்கள். ஆனால் அதோடு முடியவில்லை. 400 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துவானவர் தோன்றினார். அதுதான் நற்செய்தியாக இருந்தது. ஆனால் 400 ஆண்டு காலங்கள் வலியும் வேதனையும் கேட்கக்கூடாத, அதை சொல்லுவாங்க, சைலன்ஸ் இஸ் சோ லவுட். மௌனம் மிக சத்தமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த மௌனம், தேவனுடைய மௌனம் அவர்கள் வாழ்க்கையில் மிக சத்தமாக துணித்த ஒரு காலமாக இருக்கிறது. வலியின் மத்தியில், வேதனையின் மத்தியில், துயரத்தின் மத்தியில், சஞ்சலத்தின் மத்தியில், வியாகுலத்தின் மத்தியில் தேவனுடைய மௌனம் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஒரு சங்கீதத்தை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதக்காரன் சங்கீதம் 13வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஒரு முறை வாசித்ததுக்கு அப்புறம் நான் ஒன்றாய் போய் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். 13 முழுவதாய் வாசித்து எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாத படிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைவர் சொல்லாத படிக்கும். நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாத படிக்கும் இப்படி
நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். Praise the Lord. Amen. முதலாவது ஆரம்பிக்கிறான், கர்த்தாவே எதுவரைக்கும் நீ மௌனமாயிருப்பீ, எதுவரைக்கும் உன் முகத்தை பாருங்க. இதுல 4 காரியத்தை சொல்றோம். முதலாவது எதுவரைக்கும் மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உங்க முகத்தை காமிக்காமல் இருப்பீர். நான் எனக்குள்ளே நான் டேக் கவுன்சில் இன் மை செல்ஃப். 4 காரியம் டிஸ்பயர், வாழ்க்கையின் துயரத்தில் இருக்கிறாங்க. இது யார் எழுதினது என்று பார்த்தால் தாவீது எழுதினார். எப்பொழுது எழுதினார் என்று யூகித்து சொல்ல வேண்டும் என்றால் அதை குறிப்பிட்ட இடத்தில் சொல்லப்படவில்லை. நம்ம ஒரு கலக்கமான நேரத்தில் எழுதினான். சவுலால் நான் பார்த்தது ஒரு கம்யூனிட்டியாக பார்த்தோம். இது சவுலால் துரத்தப்படுகிற ஒரு நேரத்தில் எழுதுகிறான். ஆண்டவரே இதுவரைக்கும் நீ மறந்திருப்பீர். ஆண்டவர் அவனை அபிஷேகித்து விட்டார். அவன் அரண்மனைக்கு போய்விடலாம் என்று நினைத்தான். நடந்ததெல்லாம் எதிர்மறையாக நடந்தது. அவன் ஒரு இடத்தில் இருக்கான் எழுதுகிறான், ஆண்டவரே இதுவரைக்கும் உங்களை மறந்திருப்பீர். இதே சத்தம்தான் 4 ஆண்டுகள் கேட்டது. அன்பானவர்களே, முதலாவது காரியம் he felt forgotten. அவன் மறக்கப்பட்டவனாய் எழுதுகிறான். தேவன் தன்னை மறந்துட்டாரோ என்கின்ற ஒரு வேதனையில் எழுதுகிறான். முதலாவது இதுவரைக்கும் என்னை மறந்திருக்கிறவரே. இரண்டாவது எழுதுகிறான், ஆண்டவரே எவ்வளவு நாள் நீர் எங்களுக்கு உங்கள் முகத்தை காமிக்காமல் இருப்பீர், எவ்வளவு நாள் நீங்கள் உங்கள் முகத்தை என்னை பிரகாசிக்க செய்யாதிருப்பீர் என்று எழுதுகிறான். He felt forsaken. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான். தேவனால் கைவிடப்பட்டமோ என்கிற நினைவில் இருக்கிறான். 3வது frustration, சஞ்சலத்தில் வியாகுலம் நிறைந்தவனாக இதுவரைக்கும் நான் அந்த வியாகுலத்தில் வாழ்வேன் ஆண்டவரே என்று எழுதுகிறான். அடுத்து வீழ்த்தப்பட்டவனாக எழுதுகிறான். defeated. ஆண்டவரே தோற்றவனாக நான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, அநேக நேரங்களில் சபையில் தேவன் அநேக நேரங்களில் நடத்தும் பொழுது தேவனுடைய மௌனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். சில நேரங்களில் நீங்கள் அழுதிருக்கக்கூடும். ஆமென். அநேக நேரங்களில் நீங்கள் யோசித்திருக்கக்கூடும், தேவனை மறந்து விட்டாரோ என்று, தேவனை கைவிட்டாரோ என்று யோசித்திருக்கக்கூடும், தேவன் தன் முகத்தை காமிக்க மாட்டாரோ என்று யோசித்திருக்கக்கூடும், தேவன் நினைவு கூற மாட்டாரோ என்று யோசித்திருக்கக்கூடும். இதே இடத்திலிருந்து தான் கர்த்தரை நேசித்தவனும் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவனும் எழுதுகிற காரியம், கர்த்தாவை இதுவரைக்கும் என்னை மறந்திருப்பது. எவ்வளவு நாள் ஆகலாம் முடியும். இது வந்துட்டு இந்த அளவுக்கு இன்டென்ஸாக இந்த அதிகாரத்தை எழுத 22வது சங்கீதவாசி நாம் தருக்க வேண்டாம். பார்க்குறோம், கர்த்தாவே கர்த்தாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இதே துணி அந்த ஒரு இது பார்க்குறோம். அதனால் கிறிஸ்துவாளருக்கு இதாகுது. மற்றொரு இது என்னவென்றால், கைவிடப்பட்டவர்கள் இறுதி காலத்தில் யூதர்கள் இதை பாடுவார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் பாடுகிற பாட்டாக இருக்கும் இது. ஆனால் cry for desperation, வந்துட்டு ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்து பாடுகிறான். கர்த்தாவை இதுவரைக்கும் மறந்திருப்பேன். அநேக நேரங்களில் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், ஆண்டவரே இதுவரைக்கும் உங்களை மறந்திருப்பேன். காரணம் இல்லாமல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவரே இதுவரைக்கும் உங்களை மறந்திருப்பேன். சில காரியங்கள் செய்து கொண்டிருந்தோம், அதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கலாம். தேவனை நோக்கி கதறி இருக்கலாம், கூப்பிட்டிருக்கலாம், தேவனுடைய சத்தம் துணிக்காமல் இருந்திருக்கலாம். கர்த்தாவே இதுவரைக்கும் உங்களை மறந்திருப்பேன். அதே துணியில் தான் எழுதுகிறான். சபையில் அநேக சூழலில் நாம் நடத்துகிறது இது ஒரு காரியமாக இருக்கிறது. மறக்கப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, சஞ்சலத்தோடு வீழ்த்தப்பட்ட நிலையில் எழுதுகிறான். தேவனுடைய ஜனங்கள் மறக்கப்பட்டதோ மறந்து விட்டாரோ என்று நினைத்தார்கள். முதல் 2 வசனத்திலே 4-5 நேரம் சொல்லலாம், இதுவரைக்கும் இதுவரைக்கும் ஆண்டவரே. ஒரு ஃபைண்டிங் காட் இன் தி ரூயின்ஸ் என்கிற ஒரு புத்தகம், அது ஒரு மெமோயர், வாழ்க்கையில் நடந்ததை ஒரு தேவ மனிதன் எழுதுகிறார்.
சிறிய வயதில் அவர் எழுதுகிறார், எப்படி அவரை துன்புறுத்தினார்கள் என்று எழுதுகிறார். அதனால் அவர் சைக்காலஜியில் எவ்வளோ பாதிக்கப்பட்டார், எவ்வளோ செல்ஃப் எஸ்டீம் பாதிக்கப்பட்டது என்று ஒவ்வொன்றாக எழுதுகிறார். அதை எழுதும்போது பார்க்கணும் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ஸ்டெப் ஃபாதர், அதாவது அவருடைய தந்தை இல்லை, தாயார் தான் அவருடைய தாயார். தாயார் இரண்டாவதாக கல்யாணம் பண்ணப்பட்டவர் தான் அவரோட இருக்கிறார். அவர் எப்படி ஒரு அப்யூசிவாக இருந்தார் எழுதுகிறார். சொல்கிறார், சூழலில் இருந்து நான் அநேக நேரங்களில் கேட்டதுண்டு, கர்த்தாவை இதுவரைக்கும் மௌனமாக போயிருந்தேன். அநேக டிப்ரெஷனில் இருக்காங்க, அநேக பிரச்சனைகள் இருக்கிறார்கள். தேவன் வருதான் என்று அறிந்தும் தேவனிடத்தில் வர முடியாமல் இருக்கிறார்கள். அநேகர் தேவனிடத்தில் இருந்துட்டே தேவனுடைய சத்தம் கேளாது இருக்கிறார்கள். தேவனே இதுவரைக்கும் கைவிட்டீரோ என்று யோசிக்கிறார்கள், தள்ளிவிட்டாரோ என்று யோசிக்கிறார்கள், மறந்து விட்டாரோ என்று யோசிக்கிறார்கள். அதே யோசனை தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிறோம், அதே யோசனை தான் இருந்தான். ஆனால் அதற்கு அடுத்தது வருகிறான். அடுத்து முதலாவது அவன் சஞ்சல வியாகுலத்தில் அழுவதை பார்க்கிறோம். இரண்டாவது அவன் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு ஜபத்தை இறங்குகிறான். வாசி முடிக்கின்றேன், 3 நாள் வாசி முடிக்கின்றேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாத படிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைவன் சொல்லாத படிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாத படிக்கும் இப்படி செய்தருளும். அவன் உயிருக்காக பாடிக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறான். ஏன் இப்படி சொல்கிறான் என்றால், சவுல் அவனை தேடி கொள்வதற்கு அவன் அனுப்பிவிட்டான். அவனை தேடி கண்டுபிடிக்கும் வரை துரத்தி கொண்டிருக்கிறான். அவன் தடுமாறின நாளில், ஆண்டவரை நான் வீழ்ந்து விட்டேன் என்று சத்துரு நினைக்காதவரைக்கு பார்த்துக்கொள்ளும். சில பாதையில் நீர்களை நடத்துகிறாண்டவரே எனக்கு புரியவில்லை. ஆனால் சத்துருவானவன் நீங்களை வீழ்த்து விட்டோம் என்று நினையாதபடிக்கு நீர் பார்த்து கொள்ளுமாண்டவரே. அநேக வாழ்க்கையில் அநேக புயல்களையும் போராட்டங்களையும் கடந்து சொல்லுவோம். நான் இந்த வருஷம் கடைசியில் இருப்போம், புது வருடத்துக்கு போயிருக்கோம். ஆனால் சந்தோஷமாக போவோம், புது வருடத்தை கொண்டாடுவோம், ஹாப்பி நியூ இயர் சொல்லுவோம், எல்லாம் சரி. இது என்னுடைய ஆசை இல்லை, நான் அப்படியெல்லாம் நடக்கும் என்று சாபமும் இல்லை. நான் நிதர்சனத்தை பேசுகிறேன். போராட்டங்கள் இருக்கதான் செய்யணுமே. அநேக புயல்களை கடக்கும் பொழுது வாழ்க்கை எண்ணத்தை, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவன் மீது சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தம் அநேக நேரங்களில் துணிக்காமல் இருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நடந்து தேவனிடத்தில் வந்திருக்கலாம். தேவனை துக்கப்படுத்திருக்கலாம். தேவனுடைய மௌனம் மீது கடந்து வந்திருக்கலாம். கைவிடப்பட்ட நினைவுகள் இருந்திருக்கலாம். அநேக சூழல்களில் இருந்து போயிருக்கலாம். ஆனால் the dependence on God, தேவன் மீது சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆண்டவரே, எங்கள் எதிரியின் கையில் என்னை ஒப்பு கொடுத்தாதீங்க. அவன் ஜெபிக்கிறான். இந்த சூழலிலும் ஆண்டவரை கேட்க மாட்டார் என்று சொல்லுகிறான். அடுத்து ஒரு படி முன்னால் போய், ஆண்டவரே நீர் எங்கள் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறீங்க. ஜெபிக்கிறான். ஆண்டவரே, சத்ருவானுடைய காத்துல விட்டாதீங்க. நான் இடரும் நாளில் அவர்கள் அவனை ஜபமாக இருந்தது. வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிற காரியம், தேவனோடு உறவு மிக அவசியமாக இருக்கிறாங்க. தேவனோடு நடக்கிற நடை அவசியமாக இருக்கிறது. நம்ம எந்த தொழிலிலும் இருக்கலாம், எந்த வயதளவிலும் இருக்கலாம். இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கும் வரை தேவனுடைய கரத்தை பிடித்து நடக்கும்படிக்கு தேவனுக்கு உதவி செய்வாங்க. பாருங்க, எனக்கு இத்தனை வயது தான் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது, பிறந்த வயது தான் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. சாம்பேரோட தேவன் பேசினாங்க. எனக்கு ரொம்ப வயதாயிற்று என்றும் சொல்ல முடியாது. அவன் வயதான பிறகுதான் தெரிந்து கொண்டார். அநேக சில நேரங்களில் நான் பார்க்கும் பொழுது
ரொம்ப வயதானவர்கள், அவர்கள் ரொம்ப மனதில் ஒரு பாரம், கைவிடப்பட்டோமோ, நம்மை தேவன் மறந்து விட்டாரோ, இந்த உடலில் உள்ள பலனெல்லாம் போய் கொண்டிருக்கிறது, நாம் தனித்து விடப்படுவோமோ என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதற்கு தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். பாருங்க, தேவனை பிடித்து வாழ்கிற வாழ்க்கை, தேவன் கைவிட்டாரோ என்கிற யோசனை வருவது தவறல்ல. அந்த யோசனையினால் நாம் வழிவிலகி போகாதபடிக்கு தேவன் மீது சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஜபத்தில் வந்த வாழ்க்கை. அதில் தான் தாவீது சொல்றான், ஆண்டவரே என்னை கொல்ல வகை தேடி கொண்டிருக்கிறார், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நீர் எங்களை கைவிட்டாருங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எங்களை விட்டு உதவி பெறாதீங்க, நீங்கள் மௌனமாக இருக்கலாம், எங்களை விட்டு தள்ளி பெறாதீங்க என்ற ஒரு ஜெபிக்கத்தை பார்க்கிறோம். வாழ்க்கை கடினமான சூழ்நிலையில் போகும் பொழுது ஜபத்தை கையில் எடுத்தவர்களாக போகும். The dependence on God. தேவன் கைவிட்டார் என்று அழுவதோடு இல்லை, தேவன் மீது சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வேண்டும். தேவனை லைட்டன் மை ஐஸ், என் கண்களை பிரகாசிக்க செய்யும், எங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்யும். அது என்னவென்றால் மீண்டும் தேவனை எங்களை பிரகாசிக்க செய்யும். ஒரு நாள் நீங்கள் எங்கள் அற்புதம் செஞ்சீங்க, எங்களோடு வந்தீங்க, எங்களை தெரிந்து கொண்டீங்க, எங்களை பிரகாசிக்க செய்யுங்க. இதுதான் அந்த ஜபமாக இருக்குது. Lighten our eyes, O God. Lighten my eyes, lest I sleep in death. நான் மறித்து போய்விட்டேன், எங்களை பிரகாசிக்க செய்யும். இது அவன் ஜபமாக காணப்படுகிறது. அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்க்கணும்னா, the song of deliverance. முதலாவது சஞ்சலத்திலும் வியாகுலத்திலும் அழுகிறான், அடுத்தது ஜெபிக்கிறான். கடினமான சூழல், ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், ஜெயிலில் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பேர் வைத்து இந்த இடத்துல இருக்கணும். அந்த வியாகுலத்திலும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவரே மீண்டும் எங்களை நினைவு கொடுத்தார். சிம்சோன் வாழ்க்கையில் ஒரு மௌனம் ஏற்பட்டது, ஒரு இருள் ஏற்பட்டது. அவன் அந்த ஜெயிலில் உட்கார்ந்து யோசிக்கிறான், ஆண்டவரே மீண்டும் என்னை நினைத்தார். ஜெகத்திற்கு கூட அவன் மொழி மீண்டும் வளர்ந்தது. அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் எதுவுமே செய்யாது இருக்கிறார். ஆண்டவர் மௌனமாக இருக்கும்போது 1000 காரியங்களை உங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார். கண்கள் இருக்கிறது, பார்க்காமல் இருக்காது. பாருங்க, 400 ஆண்டுகள் மௌனமாக தான் இருந்தார். ஆனால் கிறிஸ்துவானவர் வருவதற்காக என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதோ அதையெல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் போய் கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது. கிரேக்க சாம்ராஜ்யத்தில் கிரேக்க மொழி பரப்பப்பட்டது, உலகம் எல்லாம் பரப்பப்பட்டது. ரோம சாம்ராஜ்யம் வந்தவர்கள், ரோமர்கள் என்ன பண்ணார்கள், அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அநேக சாலைகள் ஏற்படுத்தப்பட்டது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம். அநேக சாலைகள் வசதிகள் பண்ணார்கள். பெரிய சாம்ராஜ்யம் எதற்காக பண்ணப்பட்டது? கிறிஸ்துவானவரை அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் சிலுவையில் தான் மரித்து 53வது செய்தி ஏசாயா 53 பார்க்கணும், வாசியமான ஏசாயா 53 என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவர் வந்துட்டு இப்படி மரிப்பார் என்று எழுதியிருக்கிறது. சிலுவை மரணம், சிலுவை பாடம் முக்கியமாக இருக்குது. ஆனால் அந்த காலம் வர வேண்டும், அதற்கான ஏற்பாடு நடக்கப்படுகிறது. ரோமர்கள் சாம்ராஜ்யம் வரப்படுகிறது. இதற்கெல்லாம் மத்தியில் ஆலயம் இருக்கிறது. அவர்கள் மத்தியில் தேவனுடைய வசனம் கேட்கப்படவில்லை. எல்லாம் கடந்த காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நடக்கிறது ஒன்றும் அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. இதற்கெல்லாம் பின்பாக இறையாளுமை தேவனை கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அநேக மௌனங்களின் மத்தியில் தேவனுடைய செயல்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அநேகர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நடக்கப்படவில்லையோ கேட்கப்படவில்லையோ என்று நினைக்கிறார்கள். அது நடந்து கொண்டே. ஆமென். கண்களால் பார்க்காமல் இருக்கலாம். ஜபத்தை எடுத்தார்.
அடுத்த 2 வருஷம் வாசிக்க முடியும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பாடிக்கொண்டே இருந்தா முதலாவது எவ்வளவு நாள் ஆண்டவரே என்னை விட்டு தள்ளி இருப்பீர் என்று ஆரம்பித்தான். ஆண்டவரே எதிராளி கையில் ஒப்பு கொடுத்துறாங்க பாடினா, எங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்யும், இல்லை என்றால் நான் மருத்துவம் என்று பாடினா, இப்பொழுது என்ன பாடுகிறான்? நம்பிக்கை முகத்தை பாடுறான். தேவன் மீது நம்பிக்கை. The song of deliverance, விடுதலையின் பாடலை பாடுகிறான், ரட்சிப்பின் பாடலை அவன் பாடுகிறான், நம்பிக்கையின் பாடலை அவன் பாடுகிறான். ஒரு எக்ஸ்பிளனேஷன் இட்ஸ் a decision. தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்துடலாம். ரொம்ப ஒரு கொடூரமான காரியங்களாக நடந்துடலாம். கிறிஸ்துவான ஒரு அண்டையில் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு there is a hope for you. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கிறிஸ்துவான ஒரு அண்டையில் வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த இடத்துல வந்துட்டான், உடனே பார்த்துட்டான் பாட்டேன், தேவனை நம்பி. மீண்டும் வாசிக்கல, எல்லாம் கவனிக்க முடியுங்க. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கிருபை, முதலாவது கிருபை அவருடைய இரட்சிப்பில் களிகூறுதல். ஏதாவது அவர் கிருபையிலும் அவருடைய மகிழ்ச்சி, அதில் தான் அவருடைய கிருபையிலும் அவருடைய கருணையிலும் தான் நமது நம்பிக்கை இருக்கிறது. நமது நாட் இன் அவர் ரைச்சஸ்னஸ், நமது நீதியில் இல்லை, நான் நீதிமானதுனால இல்லை, அதுவே உமது கிருபை நிமித்தம் நினைத்தார். அதில் ஒரு வெளிநாட்டில் ஒரு இங்கிலாந்து அந்த சைடில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ரொம்ப ஐசோலேட்டடான கிராமம், கடினமான ஒரு காலத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு சபை இருந்தது, ஒரு பெல் மேலே மாட்டி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஆறுதலே அந்த பெல் தான். அந்த பெல் ஒரு நேரம் சில ஒரு கம்மியான ஒரு சின்ன கம்யூனிட்டி, அங்கே ஒரு பணியில் கொண்டு இருக்கலாம். அந்த பெல் தான் அவங்களுக்கு சந்தோஷமே. சரி, கடவுள் நம்மளோட இருக்காரு. ஒரு நாள் அந்த பெல் உடஞ்சி போச்சு. ஒரு 3 மாதம் அவங்களுக்கு சத்தமே இல்லை. பாட்டியம்மா வந்து உட்காந்துருக்காங்க. வந்துட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் அந்த சபை, யாரும் சபை கூடுதல் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பெல் சவுண்டை கேட்கவில்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன அப்படி ஆயிடுச்சு, போகும்போது வாழ்க்கைக்கு கஷ்டமாக இருக்கணும், பெல் கேட்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குமே அப்படின்னு யோசிச்சாங்க. கடைசியில் ஒரு நாள் அந்த வேலை நடந்துட்டே இருந்துருக்குது. அந்த பெல்லில் உள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணி கொஞ்ச நாள் கழித்து அந்த பெல் இன்னும் கிளியராக கிளாரிட்டியோட கேட்க தொடங்கி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், பொறுமையும் வெளிச்சம் வந்து விடுதல் நினைக்கிறார். அநேக நேரங்களில் நம் வாழ்க்கையில் இந்த மௌனத்தில் கடந்து செல்லும் பொழுது எதுவுமே நடக்கலை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அது கிளியராக கேட்கும்படிக்கான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. 400 ஆண்டுகள் தேவ சத்தமே கேட்கவில்லை என்று நினைத்தார்கள். தேவனே மனிதனாக இறங்கி வந்தார். 400 ஆண்டுகள் தேவன் எங்களுக்காக யோசிக்கிறவராக இருக்கிறாரா என்று நினைத்தார்கள். தேவனே இறங்கி வந்து அவர்களோடு பேசுகிறவராக இருந்தார். தேவன் மற்றவர்கள் மூலமாக பேசவில்லை. தேவனே மனிதனாய் இறங்கி வந்தார். மனிதனாய் இறங்கி வந்து அவர்களோடு நடந்தார். There is a hope. இறுதியாக முடிக்கும் போது ஒரு விசுவாசத்தோடு முடிக்கிறான். தாவீதுக்கு தெரியும், தன்னை அழைத்தவர் உண்மை, அவர் மரண வரைக்கும் நம்மை நடத்த எல்லாமே அவனுக்கு தெரியும். அவன் என்ன தெரியுமா, என்னைய அபிஷேகம் பண்ணார் ஆண்டவர், நான் இப்பெல்லாம் நடக்கக்கூடாது என்று அநேகர் என்னை கொலை செய்ய வேண்டும் என்று அநேகர் நினைக்கலாம். வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கலாம். இதற்கெல்லாம் மத்தியில் தேவனுடைய மௌனம் என் வாழ்க்கையில் இருக்கலாம். கைவிடப்பட்ட சூழ்நிலையா போல தெரியலாம். எதிர்காலமே இல்லை என்று தோன்றலாம். இதற்கெல்லாம் மத்தியில் தேவனை நம்புவேன். ஏன் நான் பார்க்க
நடக்காத நேரத்தில் யாரும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய மௌனத்திற்கு அப்புறம் வரப்போகிறது கிறிஸ்துவானவர் வந்து நிற்கிறார். இப்பொழுது ரட்சிப்பை பற்றி பேசப்போவதில்லை. ரட்சிப்பை ஆலயம் அங்கு இருக்கிறது. ஆலயத்திலும் பெரியவர் இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருந்தார்கள். மோசேயிலும் யோனாவிலும் பெரியவர் இருந்தார். அநேக ராஜாக்கள் தோன்றினார்கள், அநேக ஞானிகள் தோன்றினார்கள். சாலமோனிலும் பெரியவர் வந்திருந்தார். 400 ஆண்டுகள் மௌனத்திற்கு பின்பாக நடந்தது. அவரு கடைசியாக எழுதி முடிக்கணும் சொல்கிறார். என் வாழ்க்கையில் எது இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, எது நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, நம்ம வார்த்தையில் சொல்றேன். அத்திமரம் திராட்சை செடி ஆண்டு துன்பத்தில் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல் தானியத்தை விளைவியாமல் போனாலும் ஆட்டு மந்தை இல்லாமல் போனாலும் என்ன நடக்கும்? யுத்தம் வரப்போது. பாபிலோனியர்கள் வந்து எதிர்த்து செல்ல போறாங்க. தேவனுடைய கோபாகனை வந்து விட்டது. ஆனால் தேவன் கைவிட மாட்டேன். விசுவாசத்தின் நிமித்தம், விசுவாச தேவன் மீது உள்ள விசுவாச வாழ்க்கையினால் நீதிமான் பிழைப்பான் என்று தேவன் சொல்லிட்டார். ஆகையால் இதெல்லாம் கொள்ளப்பட மாட்டேன். என் கண்களை தேவன் மீது வைக்கிறேன். ஆமென். என் வாழ்க்கை இருளாக தோன்றுகிறது, என் கண்களை தேவன் மீது வைப்பேன். என் சூழ்நிலை எல்லாம் முடியாது என்று தோன்றுகிறது, என் கண்களை தேவன் மீது வைப்பேன். எனக்கு எல்லாம் இதெல்லாம் நடக்காது என்று சொல்கிறார்கள். ஆய்வுகளும் தரவுகளும் எல்லாம் எதிராக தோன்றுகிறது, என் கண்களை தேவன் மீது வைப்பேன். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என் கண்களை தேவன் மீது வைப்பேன். இந்த சூழல் எல்லாம் எதிராக காணப்படுகிறது, என் கண்களை தேவன் மீது வைப்பேன். என் குடும்ப பிரச்சனை தீர்க்கிற மாதிரி தெரியவில்லை, என் கண்களை தேவன் மீது வைப்பேன். நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருக்கிறது, என் கண்களை தேவன் மீது வைப்பேன். நம்பிக்கை அதான் எழுதப்படும் நம்பிக்கையுடைய சிறைகளே. ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகள் நம்ம நம்பிக்கையினால் சிறைப்படுத்தப்பட்டவர். ஆமென். கிறிஸ்துவனை வந்துவிட்டால் நம்பிக்கை என்பது இல்லை என்று சொல்ல முடியாது. நம்பிக்கையால் சிறைப்படுத்தப்பட்டவர். இப்ப நான் ஒரு சிறையில் என்னன்னா 4 கம்பியை வச்சு சிறை. அதான் இந்த 4 கம்பி நம்பிக்கை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவானவரால் சூழப்பட்ட நாம் ஆவியானவரை நாம் இருதயத்தில் தந்திருக்கிறார். நம்பிக்கையின் சிறைகளாக இருக்கிறோம். கண்டிப்பான நம்மை தருவதேமாக இருக்கிறார். இதே இடத்துல இருந்தால் இறுதியாக நான் சொன்னேன், அந்த அநேக அபியூஸ், ரொம்ப செக்ஷுவல் அபியூஸ்லாம் பண்ணிவிட்டாங்க. அந்த பையன் ஸ்டெப் ஃபாதர் கையில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவன் எழுதுகிறான், இது எல்லாம் மத்தியில் தேவன் என்னை நடத்தி வந்தார். அநேக இருளான பாதையில் கடந்து சென்றேன். அநேக புயலின் மத்தியிலும் அலைகளின் மத்தியிலும் கடந்து சென்றேன். இதற்கெல்லாம் மத்தியில் தேவன் என்னை நடத்தி வந்தார். நான் வரும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்தேன். என் சூழலில் அநேக காரியங்கள் உணவு பிரச்சனை, என் சூழலில் அநேக பிரச்சனைகள் நடந்தது. இதற்கெல்லாம் மத்தியிலும் எனக்கு தேவன் அநேக வழிகளில் நடத்தினார் என்று சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டு கடைசியாக பார்க்கிறாரு, அவருக்கு ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். அவர் சொல்றாரு, அநேக நாள் நான் வந்து 13ஆம் சங்கீதத்தில் வாழ்ந்திருக்கேன். இருக்கிற அநேகர் 13ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம். 13ஆம் சங்கீதம் உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ளதே இருக்கிறேன். அதுதான் இன்னைக்கான செய்தி. இறுதியாக முடிக்கும்போது ரட்சிப்பு துணியோட முடிக்கலாம். கடைசியாக கற்றுக்கொண்ட காரியங்களில் எப்படி என்னை துன்புறுத்தினர்களை மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். கிறிஸ்து ஒன்றை வரப்பொழுது கிறிஸ்துவை போல் மாறுகிறவராக இந்த ஒரு அண்மையில் ஒரு அமெரிக்க நாட்டில் சுட்டு கொண்டு விட்டார்கள். நம்ம பார்த்துருப்போம், ஃபேஸ்புக் ஃபுல்லாக தான் இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம்.
அவனுடைய மனைவி வந்து சொன்னார், என்னை சுட்டு கொண்டவனுடைய அவன் எந்த காரணத்தில் அவனை நான் மன்னிக்கிறேன் சொன்னார். நம்ம மத்தியில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மிஷனரி இருக்காங்க. ஸ்டிங்ஸ் அவர்களுடைய ஒய்ஃப் அவர்களுடைய 2 குமாரர்களையும் அவரை உயிரோடு வைத்து எரித்து விட்டார்கள். அவருடைய மனைவி சொன்ன காரியம், நான் அவர்களை மன்னிக்கிறேன். ரொம்ப கடினம், வராது ஈஸியாக. ஆனால் இதற்கு எல்லாம் மத்தியில் தேவன் நடத்தி வந்தார். தேவன் நடத்தும்போது தேவனை இப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார். அநேக இருளில் நடந்து வந்திருக்கலாம், அநேக இருளில் நடந்து சென்று கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை பிடித்துக் கொள்ளுங்க, the dependence on God. சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கலாம், காலங்கள் நம்மை இந்த சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டதை என்று யோசிக்கலாம். இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் என் வாழ்க்கையை நான் யோசித்ததில்லை என்று சொல்லுவேன். அதன் மத்தியிலும் தேவனை சார்ந்து வாழ்க்கை. நீங்கள் அழுவது தவறில்லை. அதான் சங்கீதத்தில் பார்க்கலாம், தேவனிடத்தில் கேட்கலாம், தேவனிடத்தில் மன்றாடலாம். தேவன் விட்டு போய்விடுறாங்க. மன்றாடுறதுக்கு அப்புறம் தேவனுடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் சந்தோஷமாக போக வேண்டும். பாருங்க, கடைசி அண்ணாலும் நான் கூட சொல்கிறேன், அண்ணாலும் எல்கானாக்கு 2 மனைவிகள், அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழலில் நடத்தப்பட்டார். அவள் கேட்டிருக்க கூடும், ஆண்டவரே எத்தனை நாள் ஆண்டவரே எனக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டேன். எனக்கு இல்லாததை வைத்து இருக்கிறவர்கள் பார்த்து சிரிக்கிறார்கள். நான் ஒரு சிரிப்புக்கு லாஃபிங் ஸ்டாக் சமுதாயத்திற்கு ஒரு சூழலில் தள்ளப்பட்டேன். எனக்கு குழந்தை இல்லை என்பதற்காக என் சூழலில் போயிருக்காண்டவரே என்று அவள் அழுததற்கு அவள் அழுததை பார்த்து இயற்கைக்கு புரியவில்லை. நீ குடித்து விட்டு வந்திருக்காயா என்று கேட்டார். ஆனால் ஆண்டவருக்கு புரிந்தது. ஆமென். அது கடைசியாக அழுது விட்டு சென்றுவிட்டார். அவள் அந்த சூழ்நிலை அவளுக்கு வரும் என்று அவள் நினைக்கவில்லை. திடீரென்று ஏற்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. அவள் கேட்ட காரியம் அவள் தோல்வியை பார்த்திருக்கக்கூடும், அழுதிருக்கக்கூடும், கைவிடப்பட்டமோ என்று யோசித்திருக்கக்கூடும், மறக்கப்பட்டமோ என்று யோசித்திருக்கக்கூடும். இதற்கு எல்லாவற்றுக்கும் மத்தியில் அவளை காண்கின்ற தேவன் அவன் ஜெபித்தார். அதற்கடுத்து சாமுவேல் என்கிற ஒரு புத்தனை தேவன் கொடுத்தார். அதுக்கடுத்து அவர் ஒரு பாடலை எழுதியிருக்கார். அவருடைய ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையாலும் போகலாம். எதிர்காலத்தில் இங்கே இருக்கலாம், அந்த ஊரில் இருக்கலாம், வேறு ஊரில் இருக்கலாம், நான் இங்கே இருக்கலாம், நான் இங்கே வேணாலும் போகலாம். நான் சொல்லப்படுகிற வார்த்தை உங்களோட தனித்து நிற்க வேண்டும். நான் சொல்லுவது நிற்கிறவருடைய வேத வார்த்தை நிற்க வேண்டும். 13வது சங்கீதம் நிற்க வேண்டும். ஒரு கூக்குரலிட்டான் தேவனுடைய இருதயத்தை கேட்டான். அவன் அரண்மனைக்கு சென்றது ஒரு தங்க பாதை அல்ல. அவன் சென்றது அநேக முள்வேலிகளும் கல்லுகளும் பாறைகளும் பெரிய மலைகளும் இருக்க இடம். நான் உருவமாக சொல்கிறேன். அதையெல்லாம் தாண்டி தேவன் செல்ல உதவி செய்தார். அவன் முகத்தை பிரகாசிக்க செய்தார். இறுதியில் அவன் பாடுகிறான். அவன் ரட்சிப்பில் பாடல்களை முடிக்கிறான். ஆமென். ஒரு வாழ்க்கையில் நீங்கள் எதை கடந்து சென்றிருந்தாலும் சரி, தேவன் ரட்சிப்பில் பாடல்களை முடிக்க உதவி செய்வார். ஆமென். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை. ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றே பிரச்சனை. ஆமென். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்றால் நீங்கள் இப்போ வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும். மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மற்றும் உடம்புறையாக பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, செய்தால் யூ ஹாவ் ஹோப். ஆமென். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்களை கொஞ்சம் சொல்லணும். சம்பவம் உங்களுடைய பிரசனத்தை வருகிறோம்.
ஆண்டவரே 13வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் போன வழியை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஜனங்கள் போன அந்த 400 ஆண்டுகள் மௌனத்தை பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என அப்படி ஒரு நடந்தாலும் சரி உண்மையில சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. மீது சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் வளர வேண்டும். ஆண்டவரே உங்களுக்கு பிரியப்படாத காரியங்களை எடுத்து போகும். ஆண்டவரே அந்த ஊருக்காக சொல்லுங்க, என்ன பிரச்சனையில் வந்திருக்காங்க நினைக்கிறீங்க, என்ன தேவையில் வந்திருக்காங்க எனக்கு தெரியாது. ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறீர்கள். ஆண்டவரே நீர் அவருக்கு பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் தேவையை அறிந்தவர் நீர் அவர்களை நடத்த வேண்டும். வசனத்தின் ஆழங்களில் அவர்கள் நடக்க வேண்டும். வசனம் அவர்கள் வாழ்வியலாக மாற வேண்டும். ஆண்டவரே அவர்கள் மேல் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அவர்களுடைய ரட்சிப்புக்கு நடத்த வேண்டும். அவர்களுடைய வெற்றிக்கு நடத்த வேண்டும். ஆண்டவரே நீர் அவர்களை அழைத்து சபையிலிருந்து இந்த உலகத்திற்கு அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே அவர்கள் செய்யும் கையின் செயல்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய வேலையின் நிமித்தம் அவர்கள் இருக்கிற இடத்தில் அவர்கள் உங்களை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். அவர்களை ஒரு வெளிச்சமாக அவர்களுக்கு வேண்டும். ஆண்டவரே நாங்கள் பண்டிகை நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இதற்கு இடையே என்னெல்லாம் நடக்கும் என்று எனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் கிருபை எங்களோடு இருக்க வேண்டும். தயவு எங்களோடு இருக்க வேண்டும். நீர் எங்களை நடத்த வேண்டும். நம்பிக்கை எல்லாம் நீர்தான். ஆண்டவரே எங்கள் கண்களை உண்மையை வைத்திருக்கிறோம். ஆண்டவரே உன் கரத்தின் மீது அல்ல, உங்கள் முகத்தின் மீது வைத்திருக்கிறோம். நீர் எது தந்தாலும் சரி தராமலும் சரி நீர் தான் எங்கள் தேவனாக இருக்கிறீர்கள். ஆண்டவரே மீதியான யாவற்றையும் உலகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் பார்த்துக்கொள்ளும். எங்கள் தேவைகள் என்று தெரியாது. ஃபினான்ஸாக பொருளாதார ரீதியாகவும் சரி ஆண்டவரே தனிமையாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். பொருளாதாரத்திலையும் உதவி செய்யும். ஆண்டவரே மற்ற வித குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் தனிப்பட்ட டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஆண்டவரே வேறு எந்த உலக பிடிகளில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் விடுதலை செய்யும். ஆண்டவரே நீர் உங்களுடைய இரக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருப்பீர் என்பதை நம்புகிறோம். செயல்படுத்துகிறவராக இருக்கிறீர்கள் என்பதை நம்புகிறோம். மீதியாக யாவற்றையும் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய